நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்திற்கு பார்த்தீர்களானால் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாக இருக்கிறது. தொடக்கம் என்று உண்டானால், ஆரம்பம் என்று உண்டானால் அதற்கு ஏற்றபடி முடிவும் நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சூழ்நிலையை பார்த்தீர்களானால், இரவு என்று இருந்தால் அதற்கு பகல் என்று ஒரு காரியம் இருக்கும். அதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாயிருக்கிறது, முடிவு உண்டு. ஆகவே நீங்கள் உங்களை குறித்தும் உங்களுடைய காரியங்களை குறித்தும் பாடுகளை குறித்தும் உபத்திரங்களை குறித்தும் இது இப்படியாக இருக்கிறது, இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, அவசியமில்லை, காணப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த சூழ்நிலையை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆகவே அந்த உபத்திரவங்களுக்கும் அந்த பாடுகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. தேவன் எல்லாவற்றிற்கும் முடிவுக்கு கொண்டு வருவராயும் அதிலிருந்து உங்களை தப்புவிக்கிறவராயும் உங்களுக்கு உண்டான சூழ்நிலையிலிருந்தும் எல்லா காரியத்திலும் உங்களை விடுதலையாக்குகிறவராயும் இருக்கிறார், காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது, அவரை பற்றி கொள்ளும்போது உங்கள் நம்பிக்கை வீண் போகாததாக இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரிடத்திலே சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்குண்டான எல்லா காரியத்திலிருந்தும், அந்த கஷ்டங்களிலிருந்தும், கண்ணீர்களிலிருந்தும், உபத்திரங்களிலும், பாடங்களிலிருந்தும் உங்களை தப்புவிக்கிறவராயும் அதற்கு பதிலாக ஆறுதல் செய்கிறவராயும் உங்களை அதிலிருந்து விடுவிக்கிறவரையும் தப்புவிக்கிறவரையும் பாதுகாக்கிறவராயும் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த விஷயத்தை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி நீங்கள் தைரியத்துடன் இருந்து தேவனை நோக்கி பாருங்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்கிறவராயும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென்.